வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்னடா எல்லாரையும் கூட்ட அசம்பிள் பண்ணி வச்சுட்டு கம்மன் உட்காந்துருக்கேன். தாத்தா பாட்டி அப்பா அப்புறம் அம்மா எல்லாருக்குமே தான். நம்ம ஃபேமிலியில் எதையும் யாருக்கிட்டையும் மறைச்சி பழக்கம் இல்லை. ஆனால் நான் தான் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம யாரும் ஒருத்தவங்களுக்கு ஒன்றும் மறைச்சிக்கிட்டது கிடையாதுடா. உன் கல்யாண விஷயத்துல மட்டும்தான் எங்களுக்கு தெரியாம நீ ஒரு விஷயம் பண்ண. அதுவும் தான் இப்போ முடிஞ்சு போச்சு பிரச்சனை. ஆமாம், அதுவும் தான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வேற என்னடா? என் கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டேன், என் விருப்பத்துக்கு நான் பண்ணிக்கிட்டேன் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுலேயுமே நான் சரியாக வாழலை அப்படின்றதுனால எனக்கு டைமும் கொடுத்தீங்க. ஆமா, இப்பதான் நீ உன் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டேன் தாத்தா. ஆனால் எங்கள் வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சதுன்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன பேராண்டி எல்லாம் புரியாத புதிராவே போட்டுக்கிட்டு இருக்க? புரியாத புதிரலாம் இல்லை பாட்டி. நான் எப்படி மகாவை கல்யாணம் பண்ணேன், எதனால மகா என்ன கல்யாணம் பண்ணா, இது எல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. ஆமாத்த, மகா இன்விடேஷன் வைக்க ஃப்ரெண்டை பார்க்க போறான்னு சொன்னோம்ல. அப்போ மகா ஒன்றும் இன்விடேஷன் வைக்க ஃப்ரெண்டுங்களை பார்க்க போயில்ல, காணாம போயிட்டாத்த. என்னம்மா சொல்றீங்க? காணாம போயிருந்தாளா? ஆமாம் மாமா, நாங்கள் அதை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். காணாம தான் போயிருக்கா. ஏன்னா இப்படிலாம் சொல்லிட்டு போகிற பொண்ணு கிடையாதுன்னு அஸ்வின் கிட்ட போய் கேட்டோம். அஸ்வின் ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டான். 2 நாள் எனக்காக பொறுமையா இருங்கம்மா, யாருக்கிட்டையும் சொல்லி பிரச்சனை பண்ண வேணாம், எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்பாலாம் ஏற்கனவே ஒரு வாட்டி என் கல்யாணம் நின்னதில் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ போய் சொன்னீங்கன்னா எல்லாருமே வருத்தப்படுவாங்க. எனக்காக 2 நாள் வெயிட் பண்ணுங்கம்மா, யார்கிட்ட சொல்லி அழுவுறதுன்னு தெரியல, நான் எப்படியாவது மகாவை கூப்பிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். டேய், மகா காணாம போனா அப்படின்னா யாராவது கடத்திட்டாங்கன்னு சொல்றியா? இல்ல அவளா போயிட்டாளா? இல்லைப்பா, அவளை கூப்பிட்டு போய் அவள் விருப்பத்தோடய மறைச்சி வச்சுருந்தாங்க. டே, என்ன சொல்கிற? எனக்கு புரியல. நீனு சரவணனும் எங்கேயோ போனீங்க, ஆனால் டெக்கரேஷன் விஷயமா ஏதோ பேச போனேன்னு தான் சொன்னீங்க. என்கிட்ட கூட இதெல்லாம் சொல்லலையடா நீங்கள். அப்போ சரவணனுக்கு உண்மை தெரியுமா? தெரியும்டா. அவன் தான் பக்கபலமாக இருந்து நான் உண்மையை கண்டுபிடிச்சி மகாவை கூப்பிட்டு வர வரைக்கும் என் கூட இருந்தான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு பெரிய சப்போர்ட்டாக நின்று அந்த இடத்துல எனக்கு கூட நின்னதே அவன் தான்டா. என்னப்பா சொல்ற? ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன் மகாவை கடத்த போறாங்க? அதுவும் கடத்தலங்கிற அவ விருப்பத்தோட கூட்டு போய் மறைச்சு வச்சாங்கன்னு சொல்ற. என்னடா சொல்ற? ஆமாம் பேராண்டி, மகா விருப்பத்தோட போகிறா அப்படின்னா ஏன் போயிருக்கணும்? அவளுக்கு தான் தெரியும்ல வரவேற்பு இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறதுக்கு இவ ஏன் கட்டுப்பட்டு போயிருந்துருக்கணும்? முதல்ல யார் இதெல்லாம் பண்ணா? என்னடா புதிர் போட்டே பேசிகிட்டு இருக்க, உடச்சி பேசு. பாட்டி, நான் சொல்கிறது உங்களுக்குலாம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், இல்லை என்னடா அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் இதான் உண்மை. சொல்லு தம்பி, மேல மேல நீ ஏதோ சொல்ற, எங்களுக்குலாம் ஒரு மாதிரி வருது. என்னடா விஷயம்? அப்பா, நான் சொல்லிடுறேன்ப்பா, எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஆனால் பயப்படக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் எதுவும் பயப்படக்கூடாது. நம்ம குடும்பத்தில் யாரும் எதையும் மறைச்சிக்கிட்டது கிடையாது. அதனால தான் இப்போ கூட நான் வெளிப்படையாக அந்த உண்மையை சொல்கிறேன். சரிடா, சொல்லு, என்ன விஷயம்? தாத்தா, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம குடும்பத்துல நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கோம். நம்ம தலைமையில நிறைய கல்யாணம் நடந்திருக்கலாம். நீ எந்த கல்யாணத்தை பத்தி பேச வர? தாத்தா, இது ரொம்பவுமே பிரச்சனையாகி நடந்த கல்யாணம். சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்ற கல்யாணம் தான். கலிய பெருமாள் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பொண்ணு கூட தொடர்பாயிட்டு அந்த பொண்ணை ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? ஆமாண்டா, தாத்தா தலைமையில தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. அவன் தப்பு பண்ணியிருந்தான், அதனால கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா தாத்தாவே இன்னும் வருத்தப்பட்டு தான் இருக்காரு. தப்பான ஒரு பொண்ணை தான் நம்ம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமோ, இப்படி அந்த பையன் வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு, நம்ம நினைச்சது தப்போ அப்படின்லாம் தாத்தா அடிக்கடி யோசிப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணு இவரை விட்டுட்டு தான் போயிடுச்சுல. அதுக்கப்புறம் 2ஆம் தரமா அவங்க மாமன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பேரண்டி, வாழ்க்கையில நான் தப்பு பண்ணிட்டனும், ஒரு பையன் வாழ்க்கையை விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டனும். அந்த பொண்ணு மேலதான் தப்பா, இவன் மேலதான் தப்பா, நீ இது வரைக்கும் புரியாத புதிராவே போயிட்டு இருக்குப்பா. ஏன்னா கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி அந்த பொண்ணு காணாம போயிடுச்சு. அந்த பொண்ணை தேடுற வேலையில கூட நம்ம அலைஞ்சிட்டு தான் இருந்தோம். ஏன்னா ஏமா உனக்கு இந்த வேலை, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுமே, அந்த பையனை விட்டு போயிட்டியே அப்படின்லாம் அந்த பொண்ணை பார்த்து கேட்கணும். நானும் ஆள் வச்சுலாம் தேடினப்பா, பார்வதியை எங்க தேடியும் கிடைக்கல. டேய், எப்பவும் முடிஞ்சு போன பிரச்சனை. ஆனா அந்த ஆள் அந்த பகையை வச்சுட்டு அப்பப்போ நம்ம குடும்பத்தை சீண்டிட்டு தானடா இருக்காரு. தீண்டிட்டு தான் இருக்காரு. ஆனா பெருசா பழி வாங்கவும் நினைச்சு ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. அதுதான் நம்ம கண் பார்வையில தெரியாமலே போயிருக்கு. இவ்வளவு பெரிய வேலைலாம் அவர் பார்த்துருப்பாருன்றதே நம்பாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? புரியல. முதல் தடவை எனக்கே இந்த பிரச்சனையெல்லாம் கேட்டப்ப தலை சுத்துச்சுதான். அதுக்கப்புறம் தேடி பார்த்தா இதுக்கான முழு விளக்கமும் இப்ப புரிஞ்சிருச்சு. என்னைய சொல்ற? ஆமாம் தாத்தா, இவ்வளவு நாளா உங்க மனசை உறுத்திக்கிட்டு இருக்குல்ல, தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோ, அவர் வாழ்க்கையை வீணாக்கிட்டோமோன்ட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லை தாத்தா. அவர் வாழ்க்கையை வீணா போல, அவங்க அவரை விட்டுட்டும் போல. அப்படின்னா பார்வதி எங்கடா? அவங்க பத்திரமா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க. ஒரு ஊரா மாத்தி மாத்தி கடைசியில இப்ப நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்லயே கூட்டு வந்து வச்சுட்டாரு. வச்சுட்டாரா? யாருடா?
அப்பா தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் ஊரறிய பண்ணி வச்சிட்டாரு. ஆனா அவங்கள கூட்டிட்டு போய் அந்த ஆள் வாழவே இல்லை. எனக்கு எதிரா நீ ஒரு புள்ளைய வயித்துல வாங்கிட்டு என்ன நீ ஊரறிய கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்திட்ட. எந்த தகுதியுமே இல்லாத நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவங்கள அவ்வளோ அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காரு. அவர் அடிச்சு கொடுமைப்படுத்துனதுல அவங்க வயித்துல இருந்த குழந்தை கலைஞ்சே போயிடுச்சு. என்ன பேராண்டி சொல்ற? குழந்தை கலைஞ்சு போச்சா? ஆமாம் தாத்தா, அந்த குழந்தை கலைஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப மென்டலி ப்ரெஷர் பண்ணி அவங்கள வெளியவும் விடாம கூடவும் வச்சு வாழாம அவர் இஷ்டத்துக்கு அவங்கள குடும்பப்படுத்தியிருக்காரு. எங்கடா இவங்களை வெளியில விட்டா நம்ம குடும்பத்திலேயோ இல்லை நம்ம குடும்பத்தை சார்ந்த யார்கிட்டயாவதோ இல்லை ஊர் மக்கள்கிட்டயோ உண்மையை சொல்லி அவர் பேர் கெட்ட போயிடாடுன்றதுக்காக அவங்கள ஒரு ஊராக மாற்றி இது வரைக்கும் அவர் மட்டுமே போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி செட்டப் பண்ணி அவங்கள பக்கத்தூரில் இப்போதைக்கு வச்சிருக்காரு. டேய், அந்த ஆள் கேவலமானவன். நம்ம குடும்பத்துல தெரியாம அந்த ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதுனால வாழ்க்கை வீணா போன கடுப்புல பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு மோசமான ஆளாடா அவரு. இதை விட மோசமான ஆளு. கிட்டத்தட்ட ரொம்ப சைக்கோ லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. தம்பி, அப்ப பார்வதி உயிரோட தான் இருக்கா? வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல? இவர் கஸ்டடியில தான் இருக்காளா? இவன் ஒரு கஸ்டடியில தான்ப்பா இருக்காங்க. அவங்கள எப்படி வாழ விட்டுருவார் இவரு? அதுக்கப்புறம் தான் அவங்க மாமா பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது. இப்ப இருக்காங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஸ்ரீ பிறந்தான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவங்கள கூட வச்சிருக்கமேனு கேவலமா போறப்ப மட்டும் அவங்க கூட வாழ்ந்து ஒரு புள்ளையும் பெத்து வச்சிருக்கான். என்ன தம்பி சொல்ற? தலையே சுத்துற மாதிரி இருக்கு. தலை சுத்துதா தாத்தா? கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இன்னும் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோசமான அவனை விட கேவலமா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தோணும். தம்பி, கேட்கும்போது பிரமிப்பா இருக்குடா. இவ்வளவு மோசமானவனா அவன்? ஆமாப்பா, அவங்கள கூப்பிட்டு போய் தனியா வச்சு அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கான். யாருக்கும் தெரியாம இங்க ஒரு கல்யாணம் பண்ணி இங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆமா, உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும்? தோ இப்ப வசந்த் சொன்னானே, நம்ம குடும்பத்தை தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்றதுக்காக தான் பழி வாங்குறாரு அப்படின்னு. அதையும் தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்க பழி வாங்குறாருன்றதெல்லாம் கரெக்ட் தான். உங்க ஜென்ரேஷனை விட்டுட்டாரு. உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகும்போது மறைமுகமா பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க. கல்யாணம் ஆச்சு, உங்களுக்குலாம் குழந்தை பிறந்தது. ஏன் ஸ்ரீ என் கூட தான் படிச்சான், நான் அங்கே போவேன் வருவேன். அப்பெல்லாம் மனுஷன் அசால்ட்டா தான் இருந்திருக்காரு. ஆனா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காருப்பா. நம்ம குடும்பத்தை வேரோட சாய்க்கணும், வேரோட அழிக்கணும், அடுத்த தலைமுறையே வரக்கூடாதுன்ற அளவுக்கு யோசிச்சிருக்காரு. எங்களுக்கும் அப்பப்போ பிரச்சனை பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்காருப்பா. அதுலேயும் நாங்களா தப்பிச்சு வந்திருக்கோம் போல. அதெல்லாம் எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. அப்படிதான் அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தீங்க. எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தப்ப அவரால் அதை தாங்க முடியல. எப்படியாவது இதை அசிங்கப்படுத்தணும், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், ஆனால் இவனை பழியும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் என்ன பேரண்டி சொல்ல வர இப்போ? நம்மளுக்கு மாமா ஃபேமிலி, அதாவது அருள் ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்காங்க. மாமா மச்சான் உறவு நல்லா இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது மாமா மச்சானும் அடிச்சுக்கணும். கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னா என் வாழ்க்கை நாசமாயிடும். நீங்களே எல்லாரும் தலை குனிஞ்சு நின்றுவீங்கன்னு பிளான் பண்ணியிருக்காரு. பக்காவாக பிளான் பண்ணியிருக்காருப்பா. அப்படி அவர் நடத்தி வச்ச கல்யாணம் தான் எனக்கும் மகாவுக்கும். அவரு நடத்தி வச்ச கல்யாணமா? என்னடா? ஆமாப்பா, அன்பழகி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அருள் எவ்வளோ கொந்தளிப்பான்றது ஊருக்கே தெரியும். ஏன்னா அருளும் அன்பழகி அந்த மாதிரி. அன்பழகி கழுத்தில் தாலி கட்டல, அதுவும் நலுங்கன்னைக்கு நான் வந்து ஸ்டாப் பண்ணுன்றதுனால தான் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கல்யாணம் முடிவு பண்ணதுலேருந்து எந்த பிரச்சனையும் எனக்கு கொடுக்காம கரெக்டாக நலுங்குக்கு நாள் எனக்கு பிரச்சனையை இறக்குனாரு. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அடிக்கடி ஒரு கோயிலுக்கு போவோம்ப்பா. என் கல்யாணம் நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் சரி ஊருக்கு கிளம்ப போகிறோம், நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங்காக ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனேன். அப்போ தான் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தேன். ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவள் என்ன சொன்னான்னா, நான் அவளை காதலிச்சு ஏமாத்திட்டனும், அவள் வாழ்க்கையை ஏமாத்திட்டனும், அவள் கூட வாழ்ந்து அவள் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு அப்பட்டமாக என் மேலே பழி போட்டா. ஒரு கூட்டமே கூடிடுச்சுப்பா. அந்த கூட்டத்தில் இருந்தவங்களும் அந்த பொண்ணை நான் ஏமாத்திட்டேன்ற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களையும் அவள் செட் பண்ணிட்டு தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கான்னு. அதே மாதிரியே நான் போலீஸ் ஆகணும்னு நினச்சேன். என் கனவு, நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு வந்து என் முன்னாடி நின்னா. வா ஸ்டேஷனுக்கு போகலாம், கேஸ் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். நான் மட்டும் கேஸ் கொடுக்க போய் நின்று இருந்தேன் அப்படின்னா என் போலீஸ் கனவே அதில் நாசமாக போயிருந்துருக்கும்ப்பா. அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கிட்ட பஞ்சாயத்துக்கு வரேன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை ஏதாவது நினைப்பாங்க. எப்படியும் அவள் பேசுகிற பேச்சில் நீங்களே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கன்ற மாதிரியும் அவள் பேசினா. அது எல்லாத்துக்கும் யோசிச்சு தான் என்னடா இவ்வளோ திமிரா பண்ணுறாளே, இவளுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ன அப்படின்ட்டு தான்ப்பா நான் தாலி கட்டினேன். அந்த பொண்ணு தான் மகா. அவன் இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கானா? அப்ப பிளான் பண்ணி தான் மகாவை உன்னை கல்யாணம் பண்ண வச்சிருக்கான். அப்புறம் எப்படிடா நீ அவ கழுத்துல தாலி கட்டின? உனக்கு தான் ஓரளவு தெரிஞ்சிருச்சுல அவ ஏமாத்த வந்தான்ட்டு. அப்புறம் நீ அவ கழுத்துல தாலி கட்டின? தாத்தா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தாலி கட்டணும்னு கட்டல. உண்மையிலேயே அந்த சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கும் என் போலீஸ் கனவை காப்பாத்துறதுக்கும் வேற வழி தெரியல தாத்தா. நான் தாலி கட்டினேன். அப்பா கோவப்படாதீங்க, அவன் வேற ஏதோ சொல்ல வரான், முழுசா கேட்போம். தாத்தா ப்ளீஸ் கோவப்படாமல் கேளுங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டுலாம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அவளை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் அப்படியே போயிட்டு இருந்தது. அன்பழகி பிரச்சனை வேற போயிட்டு இருந்தது. உங்கள் யாருக்கிட்டையும் இதை நான் சொல்ல முடியாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரவணன் அன்பழகிக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கு நடுவில் தான் மகா கையில் பால்லாம் ஊற்றிக்கிட்டால. ஆமாம், பால் ஊற்றிக்கிட்டா. அவள் பால் ஊற்றிக்கிட்டப்ப தான் எனக்கே தெரியும். அவள் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு வந்தால எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அம்மா அனுப்பியிருக்காங்க. அப்போ சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது அந்த கலிய பெருமாள் மகாட்ட பேசியிருக்காரு. உங்களுக்கு கொடுக்குற டேப்லெட்டில், அதாவது தாத்தாவுக்கும் பாட்டிக்குன்னு டேப்லெட் எடுத்து கொடுப்பல, அந்த டேப்லெட்டில் எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு. அவளும் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கா.
எப்படிரா அந்த ஆளால இவ்வளவு கேவலமா யோசிக்க முடிஞ்சது? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ சும்மாவா இருக்க? நான் சும்மாலாம் இல்லடா வசந்த். அந்த விஷயம் அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, நம்பின குடும்பத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கணும் அவ்வளவுதானே. இதை என்னால பண்ண முடியாதுன்ட்டு அவளுக்கு அவளே கொடுத்துக்கிட்ட தண்டனை தான் கொதிக்கிற பாலை அவளே அவ கையில ஊத்திக்கிட்டது. அவளே கையில பால் ஊத்திக்கிட்டாளா? அப்ப தானா கொட்டலையா? இல்லப்பா, இந்த குடும்பத்தை பழி வாங்க முடியாம அவளுக்கு கொடுத்துக்கிட்ட தண்டனை. ஏன்னா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க வரும்போதே அவங்க அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க, எந்த காரணம் கொண்டும் இந்த ஆள் சொல்றாருன்றதுக்காக இந்த குடும்பத்தை நீ பழி வாங்கக்கூடாது. அப்படி பழி வாங்குற சூழ்நிலை வந்தா உன் உசிரியை கொடுத்தாலும் கொடுக்கணுமே தவிர அந்த குடும்பத்தை நீ பழி வாங்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த வார்த்தைக்காக அவளுக்கே தண்டனை கொடுத்துக்கிட்டா. டேய், எனக்கு ஒன்றும் புரியல. மகானிய பழிவாங்க தான் கலிய பெருமாள் அனுப்பியிருக்காரு. அப்படி இருக்கும்போது மகானியோட அம்மா எதுக்கு மகானிக்கிட்ட பழி வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க? அப்ப உண்மையிலேயே நம்ம குடும்பத்து மேல நல்ல அபிப்பிராயம் இருந்திருந்தா உன் கல்யாணத்தை நிறுத்திருக்க கூடாது, உன்ன கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. உன் கல்யாணத்தை நிறுத்தி நம்ம குடும்பத்தை பழி வாங்குற மாதிரி தானே அவங்க அந்த சூழ்நிலையில நடந்திருக்காங்க. ஆமாண்டா, பழி வாங்குறதுக்காக தான் அவர் செட் பண்ணாரு. மகா யாருன்னு தெரியுமா? யார் தம்பி? தோ தாத்தா சொல்றாரு, நான் தப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டனோ தப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டனோன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. பார்வதி அவங்களோட பொண்ணு தான் மகா. டேய், எங்களுக்கு புரியல. பார்வதியோட பொண்ணு மகாவா? ஆமாப்பா, அதுக்கப்புறம் அவங்கள எங்க விட்டாரு, அவங்க கூடயும் போய் வாழ்ந்து ஒரு பொண்ணு பெற்றிருக்காரு. அந்த பொண்ணு தான் மகா. எங்க வேற யாரையாவது நடிக்க அனுப்புனா அந்த பொண்ணு நம்ம சொத்து காசு பணத்துக்குலாம் ஆசைப்பட்டு என் கூட வாழ்ந்துருவாளோ இல்ல நம்ம சொல்றதை செய்யாம விட்டுருவாளோன்றதுக்காக தான் சொந்த பொண்ணையே நடிக்க அனுப்பியிருக்கான்ப்பா அந்த ஆளு. டேய், இவ்வளவு கேவலமான ஒரு அப்பனை நான் பார்த்ததே இல்லடா. அந்த ஆளோட பொண்ணா இருந்துட்டு இவங்க இவ்வளவு நல்ல கேரக்டரா? ம், ஆமா. தாத்தா அப்பா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை அவங்க நன்றி மறக்கல. அந்த குடும்பத்தால தான் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. அந்த குடும்பத்தால தான் ஊரறிய என் கழுத்துல தாலி கட்டினாரு. எனக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தது அந்த குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி மகா கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா. இந்த ஆள் வந்து இந்த குடும்பத்தை நீ எனக்கு பழி வாங்கணும், போய் இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சொல்றப்ப திருப்பி கிளம்பி வந்துடணும், பெரிய வீட்டு மருமகளா நீ போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் குடும்பத்திலேருந்து ஓடி வந்துட்டா அப்படின்னா அந்த அவமானத்தை அந்த குடும்பம் தாங்காது, ஓடி வந்துட்டான்ற பேரும் வந்துடும், அதோட அந்த குடும்பமே அசிங்கப்பட்டு நின்றுன்னு மகாவை கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு பொண்டாட்டியா நடிக்க அனுப்பியிருக்காரு. டேய் தம்பி, தலையை சுத்துதுடா கேட்கும்போது. இவ்வளவு கேவலமானவனா? ஆமாப்பா, இதை விட கேவலமாக யாராலையும் நடந்துக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் மகாவை போய் நடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க அம்மா முழு மனசோட நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏன்னா கலிய பெருமாள் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்காரு. அப்போ தான் மகாவை கூட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, உன் அப்பா தெரிஞ்சு பண்ணுறாரோ தெரியாமல் பண்ணுறாரோ, ஆனால் உன் வாழ்க்கையில் செய்ய போகிற முதல் நல்ல காரியம் இதுதான். ஏன்னா மகாவை சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணுன்றதுனால அவங்க அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பாசத்தை காட்டல, எதுவுமே பண்ணலை. ஒரு அடிமை மாதிரி தான் அவங்க அம்மாவும் மகாவும் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு மகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவர் சொன்னப்ப அவங்க அம்மா சந்தோஷப்பட்டிருக்காங்க. என்னம்மா அந்த ஆள் என்ன போய் நடிக்க சொல்றாரு, ஆனால் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமாக அனுப்புறங்கிறியே அப்படின்னு கேட்டிருக்கா மகாவும். அதுக்கு அவங்க அம்மா, நான் மனப்பூர்வமாக தான் அனுப்புறேன். ஏன்னா இப்போ தான் சொன்னேன், உங்கள் அப்பா தெரிஞ்சு யோசிச்சாரா தெரியாமல் யோசிச்சாரான்னு தெரியல, உன்னை எந்த குடும்பத்தில் சேர்க்கணும்னு நினச்சிருக்காரோ அது அவ்வளோ பெரிய குடும்பம். நம்ம கனவுல நினச்சா கூட அந்த வீட்டு மருமகளாக நீ போய் வாழ முடியாது. நீ போ, எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. நான் மனசார அனுப்புறேன். ஆனால் இந்த ஆள் சொல்றாருன்றதுக்காக அந்த குடும்பத்தை பழி வாங்கிடாத அப்படின்னு மகாட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்ப கலிய பெருமாளுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பொண்ணுதான் மகாவாடா? ஆமாப்பா, அவங்கள கூட்டு போய் ஊரை தங்க வச்சிருக்காரு. யார் கண்ணிலையும் படக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு அடிமையை தான் வச்சிருக்காரு. அதுக்கு நடுவில் தான் இங்கே அவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் பிறந்தவன் தான் ஸ்ரீநாத். அதுக்கப்புறம் இவங்க கூட வாழ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி பிறந்தவ தான் மகா. எவ்வளவு கேவலமா யோசிச்சிருக்காண்டா. இந்த மாதிரி ஒரு பிறவி இருக்க முடியுமா? நான் ஏதோ தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, தாத்தாவும் வருத்தப்படுறாரு, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆளு அப்ப நம்ம அசிங்கப்படுத்திட்டு தான் இது வரைக்குமே யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சரவணன் கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நானும் அம்மாவும் தான் போனோம், உன்னோட வரவேற்பு பத்திரிக்கை வைக்க கூட நானும் அம்மாவும் தான் போனோம். அப்பெல்லாம் நல்லா தானடா அந்த ஆள் பேசினாரு, நான் வந்துடுறேன் நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்லாம் பேசினாருடா. ஆனா அவர் பழி வாங்குறாரு நம்மளுக்கும் தெரியும். சரி, நம்ம கண்ணுக்கு தெரியாம தானே பழி வாங்குறான், நம்மளுக்கு எழுத்தப்பல அவன் நல்லவனா தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம குடும்பம் பண்ண தப்புக்காக அவன் நம்மளை விட பணக்காரன் ஆகிறதுக்கோ இந்த ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்கோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் தான் நானும் சித்தப்பாவும் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான்ப்பா இல்லை, நம்ம குடும்பத்தை வேரோட அழிக்கணும் தான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் வரவேற்பு இருக்கிற சமயத்தில் மகாவை கிளம்பி ஊருக்கு போக சொன்னதும். ஆனால் மகா எனக்கு ஒரு சில க்ளூலாம் கொடுத்துட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போனான். ஏன்னா அவள் கையில் பால் ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் அவள் தானாக தான் ஊற்றிக்கிட்டான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவகிட்ட நல்லா பேசி என் கூடயும் அவன் நல்லா பேசிட்டு தான் இருந்தா. ஆனால் உண்மையை அவள் வாயால் சொல்ல, ஏன்னா சொன்னா அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை வந்துருன்றதுனால சொல்லாமல் இருந்தாப்பா. அப்போதாங்க மகாவை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்டையும் புலம்புனா, கண்டுபிடிச்சி வந்துருவோன்றதையும் எங்கள்கிட்ட சொன்னான். அதனால தான் இவன் மேலே இருந்த நம்பிக்கையில் நாங்கள் அமைதியாக இருந்தோம். ஆமாப்பா, அதனால தான் வரவேற்பு நேரத்தில் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக மகாவை இங்கேருந்து அனுப்பிட்டாரு. எனக்கு மகா ஒரு சில க்ளூ கொடுத்துட்டு போயிருந்ததுனால நான் அவளை தேட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே அதில் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என் பொண்டாட்டின்றதுனால போலீஸாக என்னால் யோசிக்க முடியல. அப்போ தான் சரவணன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்செட்டாக இருக்கணும், ஏன்டா அப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் வந்தான். ஆமா, ஒரு நாள் கேம்புக்கு வரல, கேட்டதுக்கு தான் நீங்க டெக்கரேஷன் போறோம்னு அன்னைக்கு தான் சொல்லியிருந்தீங்க. கேம்புக்கு வராது அன்னைக்கு தான் உன்ன ஸ்டேஷன்ல வந்து பார்த்தானா? ஆமாண்டா, அன்றைக்கி தான் ஸ்டேஷனுக்கு வந்தான். நான் அப்செட்டாக இருந்ததையும் தெரிஞ்சிருக்கான். என்ன ஆச்சுன்னு கேட்டான். நானும் அவனும் தேட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் மகா லாஸ்ட்டாக எனக்கு சாப்பாடு கொடுக்க வந்த அன்னைக்கு கலிய பெருமாள் மூலயமா ஒருத்தன் வந்து மகா கிட்ட பேசி மிரட்டிட்டு போயிருக்கான். நீ நாளைக்கு இந்த ஊர்லேருந்து கிளம்பிடணும், நீ போகிற வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன், அப்படி நீ கிளம்பி போகல அப்படின்னா உங்கள் அம்மா எங்கள் கஸ்டடியில் தான் இருக்காங்க, அவங்கள கொன்றுன்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கான். அவ்வளோ வேறு வழி இல்லாமல்
கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் தான் நானும் அவனும் தேடி கண்டுபிடிச்சதுல அவளை மிரட்டின ஆள் கிடச்சிட்டான். அவனை வச்சு விசாரிச்சப்ப தான் அவளை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வந்தது. காளிய பெருமாளை பற்றின உண்மையும் தெரிய வந்தது. சரிடா தம்பி, இவ்வளவு உண்மை தெரிஞ்சிருச்சுல, எங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கலாம், நம்ம நியாயம் கேட்டிருக்கலாம். இல்லைப்பா, நான் தேடி கண்டுபிடிச்சி பார்வதி அத்தைக்கிட்ட டேரெக்டாக பேசினேன். அப்போது நான் போய் பேசின டைமில் அந்த ஆளுமே அந்த வீட்டில் உட்காந்துருந்தான். ஏன்னா சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்க போகிறதுல ஒரு பிளான் பண்ணி அந்த ஆளை மகா வீட்டுக்கே கிளம்பி வர்ற மாதிரி பண்ணியிருந்தோம். ஆமாண்டா, அன்னைக்கு ஸ்ரீநாத்துக்கு பத்திரிக்கை வைக்க போறேன் அன்னைக்கா? ஆமாம், அன்னைக்கு தான் ஒரு பிளான் பண்ணி அவரை டேரெக்டாக மகாவையும் பார்வதி அத்தையும் வந்து பார்க்குற மாதிரி சூழ்நிலை உருவாக்கினேன். அன்னைக்கு நானுமே மகாவை கூப்பிட போகணுன்னு அந்த ஆள் முன்னாடி போய் உட்காந்தேன். அவன்கிட்ட கேட்டியா? நாக்கு அப்படிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டியா? ஆமாம் தாத்தா, நல்லா கேட்டேன். ஆனால் அந்த ஆள் திருந்துற மாதிரிலாம் இல்லை. அவர் திருந்தணும் அப்படின்னா வேற யாராவது தான் அவருக்கு ஒரு பாடத்தை புகட்டணும். ஏண்டா இவ்வளவு உண்மை தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு தரம் பேசியிருக்க, எங்கள்கிட்ட எதையுமே சொல்லலையடா. தாத்தா, அந்த ஆள் தான் என்கிட்ட மோதி பாருங்கிறானே. இன்னும் என்னென்ன பிரச்சனை நம்ம குடும்பத்துக்குள்ள பண்ணி வச்சிருக்கான்றது தெரியல தாத்தா. நம்ம தான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். வாரிசு நான் என் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணாரு. பொண்ணு நல்ல பொண்ணா இருந்ததுனால இந்த அளவுக்கு வந்துட்டா. நான் அப்போ கூட பார்வதி அத்தை கிட்ட கேட்டேன், வாங்க ஊரில் போய் உண்மையை சொல்லிடலாம், நீங்களும் வரவேற்புக்கு வாங்க அப்படின்னு கூட்டேன். ஆனால் அவங்க முடியவே முடியாதுன்ட்டாங்க. அந்த ஆள் அவர் வாயாலே என்னை வெளியே பொண்ணு அனுப்புனாரு. அதே மாதிரி அவர் வாயாலே மகாதா என் பொண்ணு, பார்வதி என் பொண்டாட்டி தான் சொல்லி அந்த ஊருக்கு நான் கௌரவமாக வரணும் தம்பி. இப்போ நான் வந்து உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு பவர் இல்லை தம்பி அந்த அளவுக்கு. அதனால நான் ஒதுங்கியே இருக்கேன்ப்பா. என் பொண்ணு நல்லபடியாக வாழட்டும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அவர் வாயால் என் பொண்ணு மகாலட்சுமி அப்படின்னு சொல்ல வைப்பா அப்படின்னு சொன்னாங்க. நம்மளாம் உண்மையை சொன்னாலே ஊர் மக்கள் ஏத்துப்பாங்களேப்பா. ஏன்பா ஊர் மக்கள் ஏற்றுப்பாங்கன்றப்ப சாட்சி வேணும்லப்பா. அவங்க ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னு அந்த ஆள் சொன்னதை கேட்டு அவங்கள தப்பா பேசின ஊர் தானப்பா இது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நான் இவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னா யாருப்பா நம்புவா? அந்த ஆள் சொன்னா மட்டும்தான்ப்பா உண்மை வெளில வரும். சரிதான்டா, அவரோட வாரிசு தான் மகான் இருக்காங்களா, டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு எவ்வளவு வந்துருச்சுடா, ப்ரூவ் பண்ணிடலாம்டா. ஒரு டாக்டரா நீ பேசுற, ஆனா நான் மகாவோட புருஷனா பேசுறேன், போலீஸா கூட பேசல. மகாவுக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி கௌரவம் என்னன்னா அந்த ஆள் வாயாலே ஊரறிய மகா தான் என் பொண்ணு, பார்வதி என் பொண்டாட்டின்னு ஒத்துக்கணும். அதுதான் ஒரு மருமகனா மகனா அவங்களுக்கு நான் செய்யற கடமை. சரி தம்பி, எல்லாமே சரிதான். ஆனா எப்படி நிரூபிக்க முடியும்னு நீ நினைக்கிற? அந்த ஆள் வைராக்கியத்துக்கு சொல்லிடுவான்னு நினைக்கிறியா? அந்த ஆள் டம்மி பீஸ் தான்ப்பா, சொல்லலாம் வச்சிடலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. நம்ம ஒன்று குடும்பத்தை திருத்த போறது இல்லப்பா. அவர் சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவங்க தான். அவர் பொண்டாட்டி ஆகட்டும் பிள்ளைங்களாகட்டும் எல்லாருமே நல்லவங்க தான். அவர் ஒருத்தர் தான் இன்னும் கௌரவத்தை பிடிச்சிட்டு தூங்கிட்டு நிற்கிறாரு. அவர் பிள்ளைங்களால தான் திருத்த வைக்கணும். அவர் பிள்ளைங்க திருத்த வைக்கணும்னா யாரு? ஸ்ரீநாத் மூலியமா திருத்த வைக்கலான்றியா இல்ல மகா மூலியமா திருத்த வைக்கலாங்கிறியா? ஆமாண்டா, ஸ்ரீ அண்ணா நல்லா தானே பேசுவாரு. நீ சொன்ன உண்மையை நம்பாமலா இருக்க போறாரு. அதனால ஸ்ரீ அண்ணன் கிட்ட மேபி உண்மையை சொல்லி பார்க்கலாமா? இல்லடா, என்னதான் அப்பா அயோக்கியனா இருந்தாலும் பிள்ளைகிட்ட சொன்னா புள்ள விட்டு கொடுக்காம தான் பேசுவான். அவனா தெரிஞ்சுக்கணும் அவரை பத்தி. அன்னைக்கு அவன் கேள்வி கேட்பான். ஆனா நான் யோசிக்கிறது ஸ்ரீநாத்தும் கிடையாது மகாவும் கிடையாது. அப்புறம் வேற யாருடா? அவரோட வாரிசு, அவர் சாம்ராஜ்யமே உருவானதுக்கு ஒருத்தன் காரணம். அவனாலதான் ராசி, அவனாலதான் எனக்கு எல்லாமே வந்துச்சு. அவன்லன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கடைசி புள்ள. அவன் தான் அவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். டேய், அவனுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஸ்ரீனா கூட புரிஞ்சுப்பான், பிசினஸ்ல எல்லாம் வந்துட்டான், கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கான். அந்த பையன் என்ன பிசினஸ் பொறுப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துக்கல, படிச்சு முடிச்சான். எனக்கு தெரிஞ்சு சும்மா தான் வந்துகிட்டு இருக்கான் ஊரை சுத்தி. அவனை வச்சு எப்படிடா அவரை திருத்த முடியும்? இல்ல மகாவை சொன்னாலும் பரவாயில்ல, அவர் மூலயமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இவங்க 2 பேரும் பேசினா கரெக்டா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா கடைசி பையனை பிடிச்ச? காரணம் இருக்கு தாத்தா. அவரை திருத்துறதுக்கு ஒரே ஆளு அவன் மட்டும்தான். அவன் மூலயமா கேள்வி கேட்க வச்சு அவரை அடிச்சாதான் சரி வரும். மரணமா இருக்கும். யாரால சாம்ராஜ்யம் உருவாச்சுன்னு நினைக்கிறாரோ, யாரால ராசின்னு நினைக்கிறாரோ, யாரை தன்னோட வாரிசுன்னு நினைக்கிறாரோ அவனே அவரை எதிர்த்து நின்று கேள்வி கேட்டாதான் அந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். டேய், எங்களுக்கு ஒண்ணு புரியல. அவன் சின்ன பையன், நீ சொல்ற மாதிரி அவன் ஸ்மார்ட்டாவே இருந்துட்டு போட்டோம். அவன் கேள்வி கேட்டு அந்த ஆள் திருந்தணுன்றது எதுக்குடா? ஏதோ ஒரு லாஜிக்ல சொல்ல வர, எதுக்காக? காரணம் இருக்குடா. ஏன் அவன் கேள்வி கேட்கணுன்றதுக்கான காரணம் இருக்கு. ஏங்கா நம்ம ஏதோ பஞ்சாயத்துன்னு கேட்கலான்னு வந்தா இது பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கேக்கா. ஏதேதோ சொல்லுது அண்ணன். அப்ப மகானியா அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போலையா, காணாம தான் போயிருந்தாங்களா? ஏண்டி நானும் அப்படி தாண்டி நினச்சி வந்து உக்காந்தேன். அந்த காளிய பெருமாள் குடும்பம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலும் ஏதோ மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சரின்னு போயிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் அந்த ஆள் பண்ணி வச்சிருக்காராடி. அதான்க்கா எனக்குமே செம ஷாக்காக இருக்குது. ஐயோ, கிட்டத்தட்ட ஏதோ த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலக்கா, இந்த அஸ்வின் அண்ணெல்லாம் லூஸாக்கா. அந்த ஸ்ரீ அண்ணன் அவங்களாம் சூப்பராக பேசுவாங்க, அவங்கள்ட்ட பேசி பிரச்சனையை முடிக்கலாம். மகா அண்ணி அவர் பொண்ணு தான் தெரிஞ்சு போச்சு, அந்த வச்சு பிரச்சனையை மூவ் பண்ணலாம். போலீஸ்காராக இருந்துக்கிட்டு எப்படி சூஸ் பண்ணார் பத்தியா? அதாண்டி எனக்கும் புரியல. ஆனால் விஷயம் இல்லாமல் அஸ்வின் அண்ணா அப்படி சொல்லாதே, அதான் யோசிக்கிறேன். ஏன் கிருஷ்ணாவை இதில் இழுக்குது? ஏன்க்கா அந்த ஆளே எப்போ போதையில் இருக்கான் எப்போ நார்மலாக இருக்கானே தெரிய மாட்டுது. அவனை வச்சு அண்ணன் என்னக்கா பண்ணும்? ஏய்,
அன்னைக்கு தான் சொன்னேன் அப்படிலாம் பேசாத, ஏதோ ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு. நீ வாயை மூடிக்கிட்டு இருன்னு. இவ வேற உடனே வரிஞ்சு கட்டிட்டு அட்வைஸ் பண்ண வந்துருவா. விட்டா இதுக்கும் போய் அவங்ககிட்ட சாரி கேளுன்னுவா. ஏற்கனவே ஒரு வாட்டி இவ சாரி கேட்க சொன்னதுல நம்ம அலைஞ்சதுலேயே டென்ஷன் ஆயிட்டோம். இதில் இன்னொரு வாட்டி சாரிலாம் நம்மளால கேட்க முடியாதுப்பா. வைஷக்கா சூப்பரா போது தெரியுமா அந்த வீடியோ கேம்? செம்மையா இருக்குக்கா. செம்மையா போதா? இங்கேயும் செம்மையாக தான் போயிட்டு இருக்கு. நீ கேமை கண்டினியூ பண்ணு, நாங்கள் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறோம். என்னவோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா கேம் நல்லா இருக்குக்கா, நான் கேம் விளையாண்டு வரேன். அதான் என்ன காரணம் நானும் கேட்குறேன். இத்தனை பேரை விட்டுட்டு அவனை வச்சு கேள்வி கேட்கணுன்றையே. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேள்வி கேட்குறேன்றாங்க, அதுவும் வேணாங்கிற. ஸ்ரீ அண்ணன் விட்டு கேள்வி கேட்கலான்னா அதுவும் வேணாங்கிற. அட்லீஸ்ட் மகானியாச்சும் கேள்வி கேட்கட்டும்ன்றேன், அதையும் விட மாட்டேற. பார்வதி அத்தையை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியாச்சு, அதுவும் வேணாங்கிற. அது எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணாவை வச்சு கேள்வி கேட்கணும்னு நீ சொல்கிற லாஜிக் தான் எனக்கு புரியல. அதான் தம்பி, ஏன் அப்படி சொல்றேன்? இல்லை தாத்தா, விஷயம் இருக்குது. ஸ்ரீ பிறந்த நாளில், ஸ்ரீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் காளிய பெருமாள் பார்வதி அத்தை கூட வாழ்ந்து மகா பிறந்தா. இவங்க 2 பேரும் வளர்ந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில தான் பார்வதி அத்தையும் சரி, ஸ்ரீயோட அம்மா இங்கே அவங்களும் சரி ஒரே டைமில் கன்சீவ் ஆனாங்க. அதாவது காளிய பெருமாளோட அடுத்த வாரிசு ஸ்ரீநாத் மகாவுக்கு அப்புறம் 2 ஒய்ஃபுமே ஒரே டைமில் கன்சீவ் இருந்திருக்காங்க. 2 பேருமே நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பிரசவ வலியும் கோஇன்ஸ்டண்ட்டாக ஒரே டைமில் 2 பேருக்கு எடுத்திருக்கு. 2 பேரையும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டும் பண்ணியிருக்காரு. தெரியாத மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அவங்க 2வது டெலிவரி அப்போ டாக்டர் சொல்லியே இருந்திருக்காங்க, இந்த குழந்தை இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்கள் ஒய்ஃப் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தை பொழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த வாரிசு, இல்லைனா அடுத்தபடி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்கள் ஒய்ஃபோட ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. இந்த அதிர்ச்சியையும் அவங்க தாண்டிப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குழந்தையை காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம். அப்படி குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா அம்மாவை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தான் பிரசவம் பார்த்துருக்காங்க. ஆனால் இது எதுவுமே ஸ்ரீயோட அம்மாவுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாமலே தான் காளிய பெருமாள் மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்களோட ஹெல்த்தில் அவர் ரொம்ப அக்கறையாகவே இருந்திருக்காரு. அவங்க அத்தை பொண்ணு இல்லை, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. நடுவில் தான் பார்வதி அத்தை கூட இந்த மாதிரி கனெக்ட் ஆகிட்டு வேலை செய்கிறவ தானே என்ன பண்ணிட்டு போகிறான்னு காதலிச்சிருந்திருக்காரு. அவங்க மூலயமா பிரச்சனை வரும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் நினச்சபடி அதுக்கப்புறம் ஸ்ரீயோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்படி பார்த்து தான் அவர் பொண்டாட்டி அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் படி அவங்களுக்கு டெலிவரி டைமும் வந்துச்சு. இல்லைப்பா, அவர் பிளான் பண்ணியே தான் ஒரே டைமில் பிரசவ வலி எடுத்தோடனே 2 பேரையும் ஒரே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு. டாக்டர்ஸ்லாம் நினச்ச மாதிரி ஸ்ரீ அம்மாவுக்கு குழந்தை பிறந்தப்ப குழந்தை இறந்துருச்சுப்பா. இதே பார்வதி அத்தைக்கு குழந்தை பிறந்தப்ப அந்த குழந்தை நல்லா இருந்திருக்கு. ஆனால் கோயின்சிடென்ட் என்னன்னா 2 பேருக்குமே பிறந்தது ஆண் குழந்தைப்பா. ஆண் குழந்தை பிறந்து இறந்துருச்சு. நம்ம பொண்டாட்டிக்கிட்ட இந்த உண்மையை சொன்னால் அவள் என்ன ஆவாளோன்ற பயமும் காளி பெருமாளுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பார்வதி அத்தைக்கு பையன் பிறந்துட்டான். இந்த பையன் வளர்ந்து ஏன்டா எங்கள் அம்மாவையும் எங்கள் அக்காவையும் இந்த நிலைமைக்கு தள்ளன அப்படின்னு ஒரு ஆண் வாரிசா அவன் எதிர்த்து நின்றுவானோ அவரை அப்படின்ற பயமும் அவருக்கு இருந்துச்சு. அதனால பிளான் பண்ணி இறந்த அந்த பையனை பார்வதி அத்தைக்கிட்டையும் பார்வதி அத்தைக்கு பிறந்த அந்த குழந்தைய இவர் தூக்கிட்டு வந்து இவர் ஒய்ஃப்கிட்டையும் கொடுத்துட்டாரு. குழந்தை உயிரோட இருக்கணும் இவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டாரு. பார்வதி அத்தைக்கிட்ட இந்த உண்மை வெளியில் தெரிய வந்தாலோ இல்லை இதை பற்றி நீ எதனாவது பேசினாலோ உன் வாரிசையும் கொண்டுடுவேன், டோர்காலை இந்த பொண்ணு நீ முதல்ல பெற்று வச்சிருக்கே மகா அவளையும் கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. அப்படின்னா? ஆமாண்டா, பார்வதி அத்தைக்கு பிறந்த குழந்தை தான் அது. இப்போ அவரோட சாம்ராஜ்யத்தோட வாரிசு, அவரோட ராசி, அவரோட லட்சியம், அவரோட கனவு, அவரோட உலகம் எல்லாமா வந்துட்டு இருக்கானே கிருஷ்ணா, அவன் தான் பார்வதி அத்தையோட பையன், மகாவோட தம்பி. அப்ப கிருஷ்ணா தான் மகானியோட தம்பியா? ஆமாண்டா, அவன் தான். இப்போ தெரியுதா தாத்தா நான் ஏன் அவன் கேள்வி கேட்கணும்னு சொல்கிறேன்னு? எந்த ஒரு ஆண் வாரிசு பார்வதியத்தை கையில் வளர்ந்தா தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டுருவானோ, தான் சாம்ராஜ்யத்தை அழிச்சிருவானோ, நம்ம அம்மாவுக்கு துரோகம் பண்ணன்னு கேட்டுருவானோ அப்படின்னு பயந்து போய் தூக்கிட்டு போன ஒரு புள்ள அவர் சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கே காரணமாக இருந்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ராசி அவருக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால அவன் தான் புள்ள தான், அவன் தூக்கிட்டு வந்து வளர்த்த புள்ள இல்லைன்றதையும் மறக்கிற அளவுக்கு காளிய பெருமாள் வாழ்ந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவனை எப்படி கூப்பிட்டுட்டு வந்தன்றது கூட இப்போ அவருக்கு ஞாபகத்தில் இருக்காது. அவரு அவனை சாதாரணமாக தான் தூக்கிட்டு போனார். ஒரு ஆம்பளை பிள்ளையா இருக்கான், இவள்கிட்ட வளர்ந்தா நம்மளை கேள்வி கேட்டுவான்றதுக்காக தான் தூக்கிட்டு போனார். ஆனால் போய் அவனால் எல்லாமே உருவாச்சுன்றப்ப இப்போ அவனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு தாத்தா. ஆனால் அதை உடைக்கணும். புரியலடா, என்ன சொல்ல வர? இல்லைப்பா, பார்வதி அத்தைக்கு ஆண் வாரிசு பிறந்தோடனே இவன் ஆண் வாரிசா இருக்கான், நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டுருவானோ, அவங்க அக்காவுக்கு அம்மாவுக்கும் சப்போர்ட்டாக நின்றுவானோன்றதுக்காக தானே தூக்கிட்டு போனாரு. அப்படி இருக்கும்போது அவன் தாப்பா கேள்வி கேட்கணும். அதுக்கு முன்னாடி மகாவை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் அவனா தெரிஞ்சுக்கணும்ப்பா. நம்மளா சொன்னா கூட அவன் அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அதனால கண்டிப்பாக மகாவை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும், அவங்க அம்மாவை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க நல்லவங்கன்றது அவன் மைண்டில் ஏறும். அதுக்கப்புறம் நம்ம சொன்னாதான்ப்பா ஆமாம் நல்லவங்கள தானே இருக்காங்க, இவங்க எப்படி தப்பு பண்ணியிருக்க முடியும்னு அவனா யோசிக்க ஆரம்பிப்பான். அதுக்கான சுச்சுவேஷனை நம்ம தான்ப்பா உருவாக்கணும். ஏன்டா கிருஷ்ணாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாமல் புரிஞ்சுக்க மாட்டாங்கறியா? டேய், எல்லா பிள்ளைங்களுக்குமே அப்பா ஒஸ்தி தான்டா, புரியுதா? அப்படி இருக்கும்போது நீ ஆகட்டும் நானாகட்டும் நம்ம அப்பாவை ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருந்தா கூட விட்டு கொடுத்துருவோமாடா. அதே மாதிரி தானடா அவனும் அவங்க அப்பாவை அவன் எப்படா விட்டு கொடுப்பான்? நம்ம சொல்கிறத அவன் கேட்கலாம், அதை நம்பிட்டு போய் அவன் கேள்விலாம் கேட்க மாட்டான். சரிடா, வேற என்ன பண்ணலான்ற? நான் தான் சொல்லிட்டானே, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மகாக்கிட்டே அவன் பேசி பழகணும், அவங்க அம்மாவை பார்க்குற சுச்சுவேஷனையும் அவனுக்கு உருவாக்கி தரணும். இவங்க 2 பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அட்லீஸ்ட் சொல்கிற உண்மையை கொஞ்சமாச்சும் நம்ப வச்சு செய்வான். சரிடா, அதுக்கு எப்படியும் பிளான் பண்ணியிருப்பியே? பிளான் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன், கண்டிப்பாக அதுக்கான நேரம் வரும்.
பார்வதியும் மகாவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களடா. இந்த ஆளை பத்தின சுயரூபம் நம்மளுக்கு தெரியும் போது இப்படி இருக்கு. இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க, எப்படி இருந்திருக்கும்? ஆமாப்பா, ரொம்ப கஷ்டம் தான் பட்டிருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கப்புறம் உயிரே போனாலும் பரவாயில்லண்டா அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்கப்பா. அப்படிலாம் யோசிக்க கூடாதுடா தம்பி. கண்டிப்பாக மகாவும் நம்ம குடும்பத்தில் நல்லாவே வாழ்வா. பார்வதியும் இந்த ஊர் முன்னாடி கூட்டு வந்து நிறுத்தலாம்டா. அந்த நம்பிக்கையில் தான் பாட்டி நானும் இருக்கேன். அதுக்கு தான் நான் சூஸ் பண்ண ஆள் கிருஷ்ணா. கிருஷ்ணாவுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிய வரணும். தம்பி, நீ ஒரு மருமகனா பார்வதிக்கு செய்ய வேண்டிய கடமை இதுதான்டா. நம்ம குடும்பத்து மூலியமா கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு நிர்கதியா நின்றுருக்கா வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது அவ பொண்ணை நம்ம குடும்பத்தை நம்பி அனுப்பியிருக்கா. நம்ம மகாராணி மாதிரி வாழ வச்சு காட்டணும். அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தால நிர்கதியா நின்றுச்சு. அதை கூட்டிட்டு வந்து இந்த ஊர் முன்னாடி எல்லாரும் முன்னாடி கௌரவப்படுத்தவும் செய்யணும். கண்டிப்பாக தாத்தா, நம்ம குடும்பத்தால் யார் வாழ்க்கையும் கெட்டு போச்சுன்ற பேர் வரவே கூடாது தாத்தா. அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நான் நடந்துப்பேன். நீ சொல்றது கரெக்ட் தான் அஸ்வின். எந்த குழந்தையால நம்மளுக்கு பிரச்சனை வந்துருன்றதுக்காக தாயும் பிள்ளையும் இத்தனை வருஷமா பிரிச்சு வச்சிருக்காரோ அதே குழந்தை கேள்வி கேட்டாதான் அவருக்கு புரியும். ஆமாப்பா, அதையும் தாண்டி ஸ்ரீ நம்ம ஒரு விஷயம் சொன்னால் கேட்பான். அதில் நல்லது கெட்டது இருக்கா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு அது அவங்க அப்பா வந்தாலும் சரி அம்மா வந்தாலும் சரி கேள்வி கேட்பான். ஆனால் கிருஷ்ணா அப்படி கிடையாதுப்பா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, கிருஷ்ணாவை பொறுத்தளவுக்கு அவங்க அப்பா சொல்கிறது தான் வேத வாக்கு. அவங்க அப்பாவை மீறி அவன் எதுவுமே பண்ண மாட்டான். ஸ்ரீ கூட நம்ம சொல்கிற நல்லது கெட்டது ஆராய்ச்சி பார்ப்பான். சொல்கிறனே அதான், கிருஷ்ணா அப்படிலாம் பண்ண மாட்டான். அவங்க அப்பா செய்கிறது தான் கரெக்டு. அவங்க அப்பா தான் அவனோட உலகம். அவங்க அப்பா சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவங்க அப்பா சொன்னால் கண்ணை கட்டிட்டு கணத்தில் கூட குதிப்பான். அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு கைக்குள்ளே. அப்படி இருக்கும்போது அவனை எப்படா அவருக்கு ஆப்போசிட்டாக நிறுத்துவேன்? நிறுத்தி தாண்டா ஆகணும். அவன் கேள்வி கேட்டு அவர் முன்னாடி அடித்தா மட்டும்தான் அவருக்கு வலிக்கும். கரெக்டு தான். ஆனால் கிருஷ்ணாவை பற்றி நீ இப்படி ஒரு ஃபீட்பேக்கில் சொல்கிற? ஆமாண்டா, ஆனால் அவன் பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். அதனால அவனை கண்டிப்பாக மாற்றிடலாம். அவர் அந்த மாதிரி அவன் கண்ணை கட்டி வச்சிருக்காருடா. அவரை தவிர வேற உலகமே இல்லைன்ற அளவுக்கு அவன் கண்ணை கட்டி வச்சிருக்காரு. சரி, அவங்க குடும்பத்தில் அவரை தவிர இந்த உண்மை யாருக்குமே தெரியாதா? இல்லடா, அந்த வீட்டில் அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்களா, ரத்னவள்ளி. அவங்களுக்கு மட்டும் எல்லா விஷயமும் தெரியும். இவர் பண்ணுற பிஸ்னஸ்லையும் சரி, இவர் பண்ணுற கிரிமினல் தனத்துலையும் சரி, 2 பேருக்குமே பங்கு உண்டு. கிட்டத்தட்ட பார்வதி அத்தையை ஒருத்தன் 2 குழந்தைய மாற்றி வச்ச வரைக்கும் எல்லா உண்மையும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவரும் அவங்க தங்கச்சியும் பிளான் பண்ணி பண்ணது தான் எல்லா விஷயமும். கேட்கவே தலை சுத்துதுடா. பாவம்டா மகாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பத்தா குறைக்க அவங்கள்ட்ட இந்த பிறந்த பிள்ளைய வர தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. அவங்க இன்னமே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆமாப்பா, எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இவர் நிம்மதியாக தான் இருக்காரு. ஆனால் இவருக்கு எல்லாமே புரிய வைக்கிற மாதிரி கிருஷ்ணாவை எதிர்த்து நின்று அடிக்க வைக்கணும்ப்பா. டேய், நீ சொன்ன கேரக்டர்ல இருக்கிற கிருஷ்ணா எதிர்த்து நின்று அடிப்பானான்றதெல்லாம் டவுட்டு தான். ஏன்னா அப்பா பிள்ளையா வளராங்கிற, யார் எது சொன்னாலும் அப்பா தான் உலகங்கிற, கிட்டத்தட்ட கண்ணை கட்டி கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிப்பாங்கிற. அவன் எப்படி அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுவான்? அவர் துரோகம் பண்ணியிருப்பாருன்றதையும் நம்புவான். நம்ப வைக்கணும்டா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆள்கிட்டேருந்து கிருஷ்ணாவை பிரிக்கணும். தம்பி, இதெல்லாம் நடத்திடுவேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா பத்திரமா இரு. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பாத்துக்கணும். அவன் அடுத்த அடி எடுத்து வைக்கும் போதே நீ அதை கண்டுபிடிச்சு உஷாரா இருக்கணும். மகாவுக்கு எந்த பிரச்சனை வராம பாத்துக்கணும். ஆமாண்டா தம்பி, அந்த ஆளால் மகாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும்லடா. அதெல்லாம் பார்த்துக்கலாமா? எங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு தாத்தா. அதனால தான் நான் இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதையும் உங்கள்கிட்ட சொல்ல நானே இருக்கேன். இருந்தாலும் நம்பியாடா அந்த வீட்டுக்கு சாப்பிட போற? டேய், அந்த ஆள் கெட்டவன் இருந்தாலும் ஸ்ரீயோட அம்மா இருக்காங்களா, தங்கமானவங்கடா. அந்த ஆளுக்கு அப்படி ஒரு பொண்டாட்டி. நாங்கள் ஸ்ரீயை பார்க்க அப்பப்போ காலேஜ் டேஸ்லலாம் போயிட்டு வருவோம்ல, என்னையுமே ஒரு புள்ள மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால எனக்கு கல்யாணம் ஆனதுனால ஃபஸ்ட்டு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கூப்பிட்டாங்க. மகாவுக்குமே அது அம்மா வீட்டில் தாத்தா, போயிட்டு வந்தால் சந்தோஷப்படுவாள்ல. அவங்க மகா கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. இந்த ஆள் ஒண்டி தானே பிரச்சனை. அதனால நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் தாத்தா. அவளுக்கு ஒரு திருப்தியாக இருக்குல்ல, போனால் கிருஷ்ணாவை பாப்பா. அவளுக்குமே ரொம்ப நாளாக தெரியாமல் தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா உன் தம்பி உயிரோட இருக்கான், இறந்து போலன்ற உண்மையை கூட மகா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அவள் தம்பி மேலே ரொம்பவே ஏக்கமாக இருக்கா. புரியுது தம்பி. ஒரு குழந்தை இறந்துட்டான்னு சொல்லி பொண்ணையுமே வளர்த்துருக்கா பார்வதி. ஏன்னா அந்த பிள்ளையோட இயக்கம் இந்த பிள்ளைய ஏதாவது பண்ணிடுமோன்னு அவளே மனசுல சுமந்துக்கிட்டு வளர்த்துருக்கா மகாவை. இப்போ மகாவுக்கு தம்பி உயிரோட இருக்கான்றது தெரிய வரும்போது தம்பியை பார்க்கணும் பேசணுன்ற உணர்வுலாம் வரும்னா நீ சொல்றது சரிதான். உன்ன மீறி அந்த ஆள் வீட்டில் என்ன பண்ணிட போறான்? அதுவும் எல்லாரும் இருக்கும்போதெல்லாம் எதுவும் பண்ண வாய்ப்பு கிடையாது. நீ சொல்ற மாதிரி கலிய பெருமாள் கேடு கட்டவனா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி தங்கமானவங்க. அவன் பெற்ற பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களா தான் இருக்குதுங்க. அந்த ஆள் குணம் மட்டும்தானே அப்படி இருக்கு. நீ போயிட்டு வா விருந்துக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாண்டா, மகாவும் தம்பியை பார்த்த மாதிரி இருக்கும்ல, அவ ஏக்கமும் தீரும்லடா. அதனால தாம்மா யோசிச்சு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கு போகலான்னு இருக்கேன். சரிடா, அப்புறம் தான் எல்லாருமே சொல்கிறாங்களே, நீ போயிட்டு வா. சரிடா வசந்த். ஆனா எல்லாத்துக்கும் மேல உனக்கு வசந்துக்கும் மேல பக்கபலமா நின்று உன் பிரச்சனை எல்லாத்தையும் சுமூகமாக்கி வரவேற்பு நல்லபடியா நடக்கிறதுக்கு காரணமே சரவணன் தான்டா. ஆமாப்பா, எப்படி இருக்கன்ற என் ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணியே என்னை தேடி ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். வசந்த் கூட கண்டுபிடிக்கலப்பா, ஒர்க் விஷயம் அப்படின்னு பிஸியாக இருந்துட்டான். ஆனால் சரவணன் என்னை ஐடென்டிஃபை பண்ணி வந்துட்டான்ப்பா. உங்க புள்ளன்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக தடவை உன்னால இந்த குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கும் போதும் அன்பழகிக்கு வாழ்க்கையை கொடுத்து இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தா அவன் தான். 2வது தடவை உனக்கு வரவேற்பு ஏற்பாடு பண்ணும்போது மகா போயிட்டான் நீ சொன்ன விஷயத்திலையும் உனக்கு ஹெல்ப் பண்ணி பக்கபலமா நின்று 2வது தடவை இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தினதும் அவன் தான். உங்க 2 பேரை தாண்டி இந்த வீட்டு பேரனா அவன் தைரியமா நின்னுட்டான்டா. இந்த வீட்டு பேரன் தான் நானுன்னு சொல்லாம சொல்லிட்டான் 2 விஷயத்திலையும். ஆமாம் தாத்தா, அன்னைக்கு அவன் மட்டும் என் கூட இல்லைனா நான் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சு மகாவை கண்டுபிடிச்சிருப்பானான்னு தெரியல தாத்தா. என்கிட்ட கூட பைபிள் ஒரு வார்த்தை சொல்லலடா. உனக்கு இவ்வளோ பக்கபலமாக நின்றுருக்கான்.
ஆமாண்டா, யாருக்கும் தெரியாம தானே 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். அதனால தான் உன்கிட்ட கூட அவன் சொல்லியிருக்க மாட்டான். பொறுமையா சொல்லிக்கலாம். கேம்ப் நடந்துட்டு இருக்கு. அவன் ஏற்கனவே டென்ஷனா இருந்தான். அதனால அவன்கிட்ட சொல்லி அவன் மூட் அப்செட் பண்ண வேணாம். மெடிக்கல் கேம்ப்ன்றது சின்ன விஷயம் கிடையாது. பெரிய விஷயம். ஒரு சின்ன வயசுல டாக்டரா இருந்து இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்துறதும் சரி, இவ்வளோ பெரிய மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறதுலையும் சரி, அவன் பெஸ்ட்டாக இருக்கான்டா. அவனை இந்த ஒரு விஷயத்தால உடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்ட்ராங்காக என்கிட்ட சொல்லிட்டான். அதனால தான் நான் இதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலடா. என் சரவணா எல்லா விஷயத்துலயும் எனக்கு பெஸ்டா இருந்திருக்கான்லடா. உன் சரவணன்றதையும் தாண்டி இந்த வீட்டு புள்ளனா அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். உண்மையிலே பெருமையாக தான் இருக்கு அவனை நினச்சா. ஆமாம்மா. ஏக்கா தலையே சுத்து தெரியுமா இதெல்லாம் கேட்டா? கிருஷ்ணா காளிய பெருமாளோட புள்ள நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மகாண்ணியோட தம்பியா? எடி, மகாண்ணியும் காளிய பெருமாளோட பொண்ணு தான். அது என்ன மகாண்ணியோட தம்பி? அக்கா ஸ்ரீ அண்ணனும் சரி இப்போ மகாண்ணியும் சரி நல்ல கேரக்டரில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பா மாதிரி ஒரு பிள்ளையாச்சும் இருக்கணும்லக்கா. அப்படி ஒருவேளை கிருஷ்ணா இருப்பாரோ? எப்படி சொல்கிற? இல்லைக்கா ஸ்ரீ அண்ணன் பேர்லாம் இப்படி நாசமாகல. மகாண்ணியும் தங்கமாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா தானே குடிச்சிட்டு வெளியிலலாம் தெரிய வர மாதிரி நடந்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா ஒருவேளை காளிய பெருமாள் கேரக்டரில் இருப்பாரோ? ஏண்டி நீயா கற்பனையில் கதை கட்டி விட்ற? கதை கட்டிலாம் விடலக்கா. எனக்கு தெரிஞ்சு குடிச்சிட்டு வெளியில் தெரியற அளவுக்கு அசிங்கம் பண்ணியிருக்காரு. நீ சொன்னதை வச்சு கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் உங்கள் குடும்ப பிரச்சனை ஏதோ ஒன்று அதனால் பண்ணிட்டாருன்னு நானும் சாரின்னு கேட்டு தொலைச்சிட்டேன் இந்த அஸ்வின் அண்ணன் வரவேற்பில். ஆனால் இப்போ அஸ்வின் அண்ணன் சொன்னதை பார்த்தா அப்பா தான் குலசாமின்னு வாழறாருங்குது. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா தான் கெத்து, அவங்க அப்பா தான் ரோல் மாடல்னு அவங்க அப்பா மாதிரியே அயோக்கியத்தனம் பண்ணுறதுல இருப்பாரோ? தயவு செஞ்சு உன் கற்பனை குதிரைக்கு கடிவாளத்தை கட்டு. தயவு செஞ்சு இதை பற்றி இனிமேல் பேசாத. கதையை கேட்டோம், படம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத அஸ்வின் அண்ணன், வசந்த் அண்ணன், சரவணன் அண்ணன் அதை விட மாசு பார்த்துக்கும். நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். அது எப்படிக்கா பேசாமல் இருக்க முடியும்? எனக்கு ஒரே ஷாக் மேலே ஷாக்காக இருக்குது தெரியுமா? மகாணி காளிய பெருமாளோட பொண்ணு, மகாணிக்கு பிறந்த தம்பி இறந்துட்டான்னு சொன்னது, கிருஷ்ணாவை தூக்கிட்டு போய் காளிய பெருமாள் வளர்க்குறது, கிருஷ்ணா தான் மகாணியோட தம்பி. இதெல்லாம் எவ்வளோ கேள்விக்கா? இதுக்கெல்லாம் ஒரே நாளில் ஆன்சர் கேட்டு எனக்கு தலை சுத்துதுக்கா. அக்கா எனக்கும் கேம் விளையாண்டு தலை சுத்துது தெரியுமா? ஜெட்டி நந்துக்குட்டி அடி வாங்க வைப்ப கம்மனரு. அக்கா அது டென்ஷனா இருக்கு. நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாம். அந்த கிருஷ்ணா அவ்வளோ ஒர்த்து இல்லையேக்கா. அண்ணன் சொல்கிற மாதிரி அவங்க அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்பாரான்றதும் டவுட்டு தான். ஃபஸ்ட்டு அவர் நல்லவரா கெட்டவரான்றதே கேள்விக்குறியால இருந்துகிட்டு இருக்கு. அஸ்வின் அண்ணன் சொன்ன பதில கேட்டா ஐயோ கடவுளே, நம்ம குடும்பத்துக்கு ஏன்க்கா இவ்வளோ பிரச்சனை? நம்ம குடும்பத்தை ஏன்க்கா அவர் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு? நம்ம அஸ்வின் அண்ணன் வாழ்க்கைக்கு ஒரு வேளை பிள்ளையார் சுழி போட்டாரு. அடுத்தது நம்ம வசந்த் அண்ணன், அடுத்தது நீ, அடுத்ததுன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிளான் ஏதாவது வச்சிருப்பாராக்கா? இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசினா நான் பைத்தியம் ஆயிடுவேன். விட்டா அதோ வந்திருக்கேன் நந்துக்குட்டி, இதுக்கு கூட அந்த ஆள் பிளான் பண்ணியிருப்பாரு. நீ கதை கட்டினாலும் கட்டுவ. என்னால் தாங்க முடியாதுப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் அஸ்வின் அண்ணன், வசந்த் அண்ணன், சரவணன் அண்ணன் பார்த்துக்கும். நம்ம கம்மன் வாயை முடிட்டு கதையை மட்டும் அப்பப்போ ஒட்டு கேட்கறதோட வச்சுப்போம். போய் ஒழுங்கா உன் வேலையை பாரு. படிக்கிற வேலை இருக்குல்ல, போய் பாரு. நான் கேட்குற கேள்வி தப்பு இல்லையே, கரெக்டு தானே? குடும்பமே நம்மளை தான்ப்பா குத்தம் சொல்லுது. ஆனால் கடைசியாக நம்ம தான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறோம்ண்ணா. கண்டுபிடிப்போம். கூடிய சீக்கிரம் அண்ணன் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது குழு கிடைச்சா கண்டுபிடிப்போம். அடுத்தது அந்த காளிய பெருமாள் நம்ம குடும்பத்தில் யாரை பழி வாங்க போறாருன்றது நம்மளே கண்டுபிடிப்போம். வைஷு, நீ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட். உன் டிடெக்டிவ் ஏஜென்ட்ல தீய வைக்க வாயை மூட்டிட்டு போய் பாடின்னு சொன்னேன். அக்கா உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டுது. நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கிருஷ்ணாவை பற்றி. ஆனால் எனக்கு என்னவோ கிருஷ்ணாவை பார்த்தா அவங்க அப்பா கூட சேர்ந்து நம்ம குடும்பத்தை பழிவாங்க கிருஷ்ணாவும் பிளான் பண்ணுவாரோன்னு டவுட்டாக இருக்குது. என்னதான் மகாணி தம்பியாக இருந்தாலும் வளர்ப்பு பூரா காளிய பெருமாளோடதுக்காக்கா. காளிய பெருமாளோட பிளட்டு தானே உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. காளிய பெருமாளை தானே குலசாமியாவே நினச்சிட்டு இருக்காருன்னு அஸ்வின் என்ன சொல்லுது. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணாவால் கூட நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குக்கா. அம்மன் இருக்கிற பையில வச்சு ப்ளே பண்ணுற பற்றியா?